அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல ரோட் இன்ஸ்பெக்டர பத்தி நம்ம டீட்டெயிலா நெறைய வீடியோ போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணக்கூடிய நீண்ட காலமான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் நமக்கு ஃபோன் பண்றாரு. இந்த வீடியோ யாருக்காக அப்டின்னா, அந்த ஃப்ரெண்ட் சொன்னதுக்காக தான். அவர் சொன்னாரு, "சார் இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வுனால என்னைய மாரி டிப்ளமோ, பிஇ முடிச்சவங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்க அது குறித்து ஒரு வீடியோ போடுங்க. இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வு ஆரம்பத்துலருந்து இப்ப வரைக்கும் இந்த கேஸ் போடுறதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி பல குரூப்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க காரணம் இல்லன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து டீட்டெயில்டா இத பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாப்புல. இல்ல நான் அத பத்தி பேச என்ன இருக்கு? நான் அப்படின்னு சொன்னாலும் நெறைய கமெண்ட்லயும் சில பேர் கேட்டிருந்தாங்க. சார் நீங்க வந்து அத பத்தி சில பேர்லாம் வந்து நீங்க தான் வந்து கேஸ் போடுறதுக்கு காரணம். இந்த மாரி இது பண்ணதுக்கு காரணம் நீங்க தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னாங்க. ஸோ அதுக்காக மட்டும் இல்லாம இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் தேர்வு வந்து இன்னைக்கு ஐடிஐ அவங்களுக்கு வந்திருக்கு ஃபேவரா வந்திருக்கு அப்படின்னு இந்த டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க சில பேர், எல்லாருமே இல்ல. சில பேர் வந்து அவங்களுடைய தரப்பு நியாயங்கள எடுத்து வைக்கலாம். ஆனா அது வந்து இதாகக்கூடாது இல்லையா? ஒரு கோவமாவோ, இதாவோ ஆகக்கூடாது. இதுக்கு யாரு காரணம் ஃபர்ஸ்ட்டு அப்டின்னா, நம்ம எல்லா இதுலயும் சொல்லியிருக்கோம் வீடியோவுல டிஎன்பிஎஸ்சி தான். பொதுவா இந்த ரோட் இன்ஸ்பெக்டருடைய அறிவிப்பு எப்ப வந்துச்சு அப்டின்னா, ஜனவரி மாசம் 13ஆம் தேதி போன வருஷம். ஓகேங்களா? அந்த அறிவிப்பு என்ன போட்டிருந்துச்சு அப்டின்னா, இதான் அந்த அறிவிப்பு. இதெல்லாம் பழைய கத. ஸோ அறிவிப்பு வெளியானது 2023 ஜனவரி மாசம் 13ஆம் தேதி. ஓகேவா? நம்மளுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி. எக்ஸாம் எப்ப போட்டிருக்கு? 7ஆம் தேதி. எந்த மாசம்? மே மாசம். இப்ப எல்லாரும் கேட்குறாங்க கமெண்ட்ல, இந்த கேஸ் போட்டவைங்க ஒரு தம்பி கமெண்ட்ல கேட்டிருக்காரு. இந்த கேஸ் போட்டவைங்கலாம் இந்த அறிவிப்பு வருமோ தெரியாதா? போட வேண்டியது தானே! அல்லது எக்ஸாம் வரும்போது, எக்ஸாம் வரதுக்கு முன்னால கேஸ் போட்டுருக்கலாம்ல. இப்ப நாங்க எக்ஸாம் எழுதின பிறகு பாதிக்கப்படுறோம். உண்மதான். இந்த தேர்வு எக்ஸாம் எழுதுனனால, ரிசல்ட் வராதனால, இந்த தேர்வுக்கு கஷ்டப்பட்டு படிச்ச டிப்ளமோ முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்களுக்கு பாதிப்பு தான். அதுக்காண்டி யாரு இதுக்கு காரணமோ, நம்ம அவங்கள தான நம்ம பேசணும். நமக்கு உரிமை இருக்கு. சம்மந்தம் இல்லாம யாரையும் நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் நடந்தது 7/5/2023. இந்த அறிவிப்பு வெளியான உடனே, மஸ்ட் பாசஸ் ஐடிஐன்னு இருக்கு. ஸோ, ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இந்த வேலைய குடுங்க. அவங்க பிஇயா இருக்கலாம், அல்லது டிசிஇயா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கவலை இல்ல. ஆனா, அவங்க ஐடிஐ சர்வேயரோ, ஐடிஐ சிவில் டாக்குமெண்ட்ஸ் முடிச்சிருந்தா அவங்களுக்கு இந்த வேலைய குடுங்கன்னு சொல்லி 27 மார்ச் 2023 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் டேட் என்னைக்கு முடியுதுன்னா 11/2 கேஸ் ஃபைல் பண்றது 27 மார்ச். 27 மார்ச்ல கேஸ் வந்து ஃபைல் செய்யப்பட்டு, 28 மார்ச்ல கேஸ் வந்து இது பண்ணிட்டாங்க. பதிவு பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்ப வருது அப்டின்னா, 29 மார்ச். 29 மார்ச்ல ஃபர்ஸ்ட் ஹியரிங் வரும்போதே, டிஎன்பிஎஸ்சிக்கு மேட்டர் போயிருக்கும். என்ன மேட்டர் போயிருக்கும்? எதுக்காக இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் மேல வழக்கு போட்டுருக்காங்கங்கிற நியூஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு போயிருக்கும். டிஎன்பிஎஸ்சி அவங்க முடிவு பண்ணியிருந்தா அப்பயே, இந்த எக்ஸாம் வந்து மஸ்ட் பாசஸ்ன்னு இருக்கு. அதனால இது வந்து ஐடிஐக்கு மட்டும் தான். அதனால மத்தவங்க யாரும் தேர்வு எழுத வேணாம் அப்டின்னு ஒரு அறிக்கைய விட்டுருக்கலாம். ஆனா அவங்க விடவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு இந்த வழக்கு மட்டும் இல்ல. எந்த வழக்குக்குமே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே தெரிஞ்சு போகும். இந்த வழக்கினுடைய தன்மை என்ன? எதுக்காக இந்த வழக்கு போடப்பட்டதுன்னு தெரியாம இருக்குமா? அப்ப 29/3ல இந்த வழக்கினுடைய வாதங்கள்லயே வந்து தெரிஞ்சு போயிருக்கும். அப்ப 29/3 வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாரி வழக்கு இருக்கு. இந்த வழக்குனால இந்த வழக்கு வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, டிப்ளமோவோ, பிஇயோ யாருமே இந்த எக்ஸாம் படிக்காம விட்டுருப்பாங்க. ஏன்னா, லாஸ்ட் டேட் முடிஞ்சு ஒரு 1 மாசத்துக்குள்ளேயே கால் ஃபார் இது கேஸ் வந்துருச்சு. 11/2 லாஸ்ட் டேட்டு. 27/3 நம்மளுடைய கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. அப்பயே சொல்லியிருந்தாங்கன்னா, டிப்ளமோவோ, பிஇயோ யாருமே எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. பிரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது தப்பு யார் மேல இருக்கு? ஐடி மேல இருக்கா? டிஎன்பிஎஸ்சி மேல இருக்கா? அடுத்து அப்படியே இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணப்பட்டது எப்பன்னா, 28 ஏப்ரல். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டது 28 ஏப்ரல் 23. எக்ஸாம் என்னப்ப 7/5.
அப்ப 28 ஏப்ரல்ல ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணும்போதே, இந்த தீர்ப்பு யாருக்கு ஃபேவரா வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியாம இருந்திருக்காது. ஸோ அப்பயாவது அவங்க 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 என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி தீர்ப்பு வந்து அப்பயாவது ஒரு அறிக்கைய விட்டு, இந்த தேர்வு வந்து ஐடிஐ முடிச்சா மட்டும் தான் எழுதணும். இந்த மாரி கோர்ட்ல கேஸ் இருக்கு. அதனால டிப்ளமோ, பிஇ யார் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஐடிஐ வச்சிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாலேயே வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கூட, டிப்ளமோ முடிச்சவங்களும், பிஇ முடிச்சா எக்ஸாம் எழுத மாட்டாங்க. அப்ப சொல்லாத யாரு தப்பு? 28 ஏப்ரல்ல சொல்லாத யாரு தப்பு? டிஎன்பிஎஸ்சியா? ஐடிஐயா? அப்படி எக்ஸாம் எழுதினது 7/5 முடிஞ்சு போச்சு. இப்ப எக்ஸாம் எழுதிட்டாங்க. அவங்க டிப்ளமோவோ, பிஇயோ, ஐடிஐ யாரா இருந்தாலும் ஒரு எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு படிக்கிறவங்களுக்கு உண்டான அந்த வலி எல்லாருக்குமே உண்டு. அது ஐடிஐக்கு ஒரு மாரி வலிக்கும், பிஇக்கு ஒரு மாரி வலிக்கும், டிசிஇக்கு ஒரு மாரி வலிக்கும் அப்படி இல்ல. எல்லாருக்குமே வலி வந்து ஒண்ணு தான். அத யாரும் மறுக்கல. அப்ப எக்ஸாம் முடிஞ்சது 7/5 தீர்ப்பு வெளிவந்தது ஜூன் 1. ஜூன் 1 மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு வெளியிட்டாங்க. மஸ்ட் பாஸ்ன்னு உள்ளதுனால, ஐடிஐ முடித்தவர்களுக்கு மட்டும் தான் இந்த வேலைவாய்ப்ப வழங்க வேண்டும். அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஜூன் 1ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம போட்ட பிறகு, என்னமோ நம்மதே ஐடிஐக்கு ஃபேவரா தீர்ப்பு குடுத்த மாரி, கொஞ்சம் கூட ஒரு ஒரு பேசிக் நாலேட்ஜ் இல்லாதவங்க. யாருன்னா, இந்த சில பேர் இருக்காங்கல்ல. இந்த குரூப்லலாம் ஐயோ! அம்மா, ஐயோ! அம்மான்னு ஃபீல் பண்றாங்கல்ல. இந்த குரூப்ல பூரா நம்ம சேனல பார்த்து புலம்புறவங்க, கத்துறவங்க, கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேட்ஜ் இல்லாதவங்க. நம்ம வந்து ரூல்ல என்ன இருக்கோ, ஜட்ஜ்மென்ட்ல என்ன இருக்கோ, ஜிஓ என்ன இருக்கோ நம்ம அதத்தான் அப்லோட் பண்றோம். அதுல உள்ள கருத்த சொல்றோம். என்னமோ நம்மதேன்னு சொன்ன மாரி, நம்மள வந்து அந்த வீடியோ போடும்போது நெறைய பேர் ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கோம். அப்ப ஜட்ஜ்மென்ட்ல என்ன போட்டிருந்துச்சு? மஸ்ட் பாஸஸ் இன் ஐடிஐ. அப்பன்னா ஐடிஐ முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலைய குடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு போட்டிருக்குன உடனே, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்பான். அப்பன்னா குரூப் 4க்கு 10வது முடிச்சா தான் 10வது முடிச்சிருக்கணும்ல. ஆனா எல்லாமே எக்ஸாம் எழுதுறாங்களேன்னு. நல்லா புரிஞ்சுக்கிறணும். குரூப் 4க்கு நீங்க பிஇயா இருந்தாலும், பிடெக்கா இருந்தாலும் குறைந்தபட்ச கல்வித் தகுதியான 10வது பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். அதே மாரி தான் ரோட் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க பிஇயா இருங்க, எம்இயா இருங்க, எம்டெக்கா இருங்க, யாரா இருந்தாலும் ஐடிஐ, சிவில், டாக்குமெண்ட்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும்னு சொன்னது யாரு? டிஎன்பிஎஸ்சி. கோ டிஎன்பி சொல்ட்டாங்க. அத கோர்ட் என்ன பண்ணிருச்சு? உறுதிப்படுத்திருச்சு. இப்ப தப்பு யார் மேல இருக்கு? டிஎன்பிஎஸ்சி மேலயா? இல்ல ஐடிஐ பசங்க மேலயா? ஓகேங்களா? அடுத்து என்ன அப்டின்னா, இந்த தீர்ப்பு வெளியான உடனே, அடுத்து இன்னொரு கேள்வி வரும். என்ன கேள்வி வந்துச்சுன்னா, அப்புறம் ஜேடிஓக்கு மட்டும் மஸ்ட் பாஸ் டிப்ளமோன்னு இருக்குல்ல. அப்ப ஜேடிஓக்கு பி எழுதுறாங்கல்ல, அப்படின்னு பசங்க கேட்கறாங்க கமெண்ட்ல. அப்ப ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு ஜேடிஓவும், பிஇயும் கூட்டு ஐடிஐ ஆப்போனன்ட். ஜேடிஓவுக்கு டிப்ளமோவுக்கும் பிஇயும் ஆப்போனன்ட்டா? அது எப்படி சொல்லுவான்ல, அது எப்படி திமிங்கலம் பண்ணலாம் அதே மாரி தான். ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்னா டிப்ளமோவும், ஐடிஐயும் ஒண்ணா சேர்ந்துக்குருவீங்க. ஜேடிஓனா மட்டும் மஸ்ட் பாஸஸ் நீ ஐடிஐ குடுத்தீல, அப்ப எனக்கு குடு அப்படின்னு கேட்பாய்ங்க. இப்ப ஜேடிஓக்கு மஸ்ட் பாஸ குடுத்தா, பிஇ உங்க மேல கேஸ் போட்டா, அப்ப டிப்ளமோக்கு பிஇ சண்டை வருமா? என்னது இல்ல என்னது லாஜிக்கு? இப்ப ஜேடிஓக்கு என்ன இருக்கு இப்ப? மஸ்ட் பாஸஸ் டிப்ளமோன்னு இருக்கு. ஆனா ஜேடிஓக்கு டிசியும் எழுதலாம், பிஇயும் எழுதலாம். இப்ப ஒருவேள கோர்ட் வந்து மஸ்ட் பாஸ் டிப்ளமோன்னு இருக்கு. அதனால ஜேடிஓக்கு வந்து பிஇ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நீ ரோட் இன்ஸ்பெக்டருக்கு ஒண்ணா இருக்காங்கல்ல. அவங்கலாம் என்ன உடனே அப்படியே அப்படியே மாறி சண்டை வந்துருமா அவங்களுக்குள்ள? டக்குனு இப்ப நீங்க ரோட் இன்ஸ்பெக்டர்னா ஜேடிஓவும், டிப்ளமோவும், பிஇயும் ஒண்ணா இருக்கீங்கல்ல. சில பேர், எல்லாருமே இல்ல. நல்ல நாலேட்ஜ் உள்ளவங்க, பேசிக் நாலேட்ஜ் உள்ளவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்ற கருத்து புரியும். சும்மா நான் வந்து எல்லாருக்குமே வழி இருக்கு. இந்த எக்ஸாம் உண்மையா படிச்சு, அந்த தேர்வுக்கு நமக்கு நல்லா பிரிப்பேர் பண்ணி, இதான் நம்ம லைஃபு அப்படின்னு இருக்கும்போது, அது ரிசல்ட் வராதப்ப வலி இருக்கு. அத நான் மறுக்கல. அந்த வலிக்கு யாரு காரணமோ அங்கல்ல போய் பேசணும். அங்கல்ல போய் சொல்லணும். அத விட்டு போட்டு, ஆ யாரோ ஒருத்தவங்க மேல வந்து, "ஐயய்யோ! அம்மம்மா! ஐயய்யோ! அம்மம்மா!" அழுதா நம்ம என்ன பண்றது? அப்படி 1/6ல தீர்ப்பு வந்த பிறகு, ஜேடிஓவுக்கு மட்டும் மஸ்ட் பாஸ்ன்னு குடுத்தீங்களே, அப்படின்னு ஜேடிஓ மேல ஒரு வழக்கு போடுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மதுரை ஹைகோர்ட்ல, டிப்ளமோவுடைய ஹையர் குவாலிஃபிகேஷன் பிஇ. அதனால பிஇ அப்ளை பண்ணலாம்னு தமிழ்நாடு கவர்ன்மென்ட் சர்வன்ட்ல ஆக்ட்ல ரூல் இருக்கு அப்படின்ட்டாங்க. எந்த ஒரு வேலைக்குமே அதனுடைய கல்வித் தகுதியை விட அதிகபட்ச கல்வித் தகுதியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஜிஓல இருக்குன்னு சொல்லி, அத மேற்கோள் காட்டி, ஜேடிஓ உடைய வேலைக்கு பிஇயும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்ட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு கமெண்ட்ல ரோட் இன்ஸ்பெக்டருக்கு தீர்ப்பு வந்தோனே கமெண்ட்ல பூரா டிப்ளமோவுடைய வாழ்க்கையும், பிஇ வாழ்க்கையும் கேள்விக்குறியாச்சு அப்படின்னு கமெண்ட் போடுறவங்கலாம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். நாளைக்கு ஜேடிஓவுக்கு டிப்ளமோ மட்டும் எலிஜிபிள் அப்படின்னா, இந்த பிஇ பசங்கலாம் கேஸ் போடாம கேஸ் போடாம அமைதியா அமைதியா ஒதுங்கி போயிருவாங்களா? அப்படி அவங்க கேஸ் போடும்போது, அப்ப ரோட் இன்ஸ்பெக்டருக்குன்னா டிப்ளமோவும், பிஇயும் ஒண்ணா இருப்பீங்க. ஜேடிஓனா டிசிஇ வேற, பிஇ வேறயா?
கொஞ்சம் பொதுவா யோசித்து பார்க்கணும். ஆனா ஊனா குரூப் 4க்கே போறாய்ங்க. குரூப் 4ல 10வது படிக்காத எவனுமே எக்ஸாம் எழுத முடியாது. அதே மாரி ஐடிஐல வந்து கேஸ் போட்டது என்ன பண்றாங்க அப்டின்னா, டிப்ளமோவுக்கும், பிஇக்கும் வேலை இல்லன்னு சொல்லல. ஐடிஐ, சிவில், டிராஃப்ட்ஸ்மேன் முடிச்சவங்களுக்கு வேலை குடுங்கன்னு தான் போட்டிருக்கே தவிர, டிப்ளமோவுக்கும், பிஇக்கும் இந்த வேலை போடாதுன்னு சொல்லல. எத்தனையோ பேரு டிப்ளமோ முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்காங்க. பிஇ முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்காங்க. ஐடிஐ முடிச்சுட்டு பிஇ படிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு புரியல. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட மிக முக்கியமானது இந்த மதுரை ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பு வெளியாயிருச்சு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வெளியான கோர்ட்டுடைய தீர்ப்பு. அது என்ன போட்டு பார்த்தா விசாரணை பண்ணது 28/4 தீர்ப்பு வந்தது 1/6 எக்ஸாம் நடந்தது 7/5 முடிஞ்சு போச்சுங்களா? இந்த தீர்ப்புல அவ தெளிவா சொல்ட்டாங்க. என்ன சொல்ட்டாங்க? இந்த மாரி ஐடிஐ முடிச்சவங்களுக்கு இந்த போஸ்ட் இங்க போடுங்கன்ட்டாங்க. The respondent shall be treat only those candidates give IT certificate in civil championship it eligible to take part in petition mentioned. இந்த தீர்ப்பு வந்த உடனே இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்றாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. மேல்முறையீடு பண்ணி அந்த என்ன ஆச்சுன்னா மேல்முறையீடுலயும் திரும்ப இதே தீர்ப்பு என்ன பண்ணிட்டாங்க அவங்க அத ஓகே பண்ணிட்டாங்க. அது எப்ப வெளியாச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 13, 2024. ஸோ இந்த தீர்ப்பு வெளியானது எப்ப 1/6/2023. இந்த இந்த தீர்ப்ப எதிர்த்து அப்பீல் போய் அதுல எப்ப தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா, அதுல 13/8 அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப. ஸோ அந்த அப்பீல் செய்யப்பட்ட அந்த 13/8 அன்னைக்கு அந்த அந்த இது வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகுது. அதுல என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, ஏற்கனவே வெளியான என்ன பண்றாங்க, தீர்ப்பை என்ன பண்றாங்க அவங்க ஃபாலோ பண்றாங்க. 13/8 ஆகஸ்ட்ல தீர்ப்பு வெளியாயிருச்சு. அப்ப செப்டம்பர், அக்டோபர் கழிச்சு இப்ப நவம்பர்ல ரிசல்ட் போட்டாங்க. இதுல தப்பு யார் மேல இருக்கு? டிஎன்பிஎஸ்சி மேலயா? வழக்கு போட்ட ஐடிஐ மேலயா? இல்ல வீடியோ போட்ட நம்ம மேலயா? வழக்கு போட்டவங்க யாருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம சேனல பார்க்குறவங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர், ரோட் இன்ஸ்பெக்டர், குரூப் 2, குரூப் 1 நம்மளுடைய யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி அப்படின்னு எல்லாருமே பார்க்குறாங்க சேனல. எல்லாருமே அவங்ககிட்ட உள்ள தகவல்கள் நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. நம்ம அத உண்மையா அப்படின்னு செக் பண்றோம். உண்மையா இருக்கும்போது நம்ம வீடியோவ அப்லோட் பண்றோம் அவ்வளோதான். மத்தபடி அனுப்புறவங்க யாரு? என்ன? ஏது? நம்ம நம்ம கேட்டுருப்போமா? நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இப்ப நீங்க யார் மேல கோவப்படணும் அப்படின்னா, இப்ப இந்த ஃபுல் ஹிஸ்டரி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யார் மேல தப்பு இருக்குன்னு. அத விட்டு போட்டு ஐடிஐ எக்ஸாமு அதாவது இப்ப என்னன்னா, அவங்களுக்கு பெயின் இருக்கு. நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம். நல்லா பண்ணியிருக்கோம். நம்ம எக்ஸாம் கிடைக்கலையே! அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்றத நான் மறுக்கவே இல்ல. ஐடிஐக்கு வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கா? டிப்ளமோக்கு வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கா? இல்ல பிஇக்கு வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தாண்டி, பொதுவா நம்ம ஒண்ணு நம்ம திங்க் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அறிவிப்பு சரியா இருந்தா, இந்த வழக்கு போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க முடியாது. ஃபீல்டு சர்வேயருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கு ஐடிஐ குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. ஆனா அதுல ஏன் கேஸ் போடல? அவங்க ஐடிஐ ஏன் கேஸ் போடல அப்படின்னா, அதுல தெளிவா போட்டிருக்கு டிப்ளமோ இன் சிவில், பிஇ சிவில், ஐடின்னு சொல்ட்டாங்க. அதனால யாருமே கேஸ் போடவே இல்ல. அதே மாரி ரோட் இன்ஸ்பெக்டர்லயும் அறிவிப்பு வெளியாகும்போதே டிப்ளமோ சிவில், பிஇ சிவில், ஐடிஐ சிவில்னு குடுத்திருந்தா, இந்த வழக்குல நின்றுக்குமா? அப்படி குடுத்து இவங்க கேஸ் போட்டிருந்தாங்கன்னா, தப்பு ஐடிஐ மேல இருக்கு. நம்மளே எதிர்த்து வீடியோ போடுவோம். இது நீங்க பண்றது தப்பு அப்படின்னு. பாதிக்கப்பட்டவங்க அவங்க தரப்புல ஒரு வழக்கு போடுறாங்க. இப்ப இவங்களுக்கு ஐடிஐக்கு ஃபேவரா தீர்ப்பு வந்திருக்கு இப்போதைக்கு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து டிப்ளமோ, பிஇக்கு தீர்ப்பு ஃபேவரா வந்தா வந்தது தான். அது நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன தீர்ப்பு வந்தாலும், என்ன கவர்ன்மெண்ட் சொல்லுதோ, நம்ம அந்த வீடியோவ போடத்தான் போறோம். ஐடிஐக்கு ஃபேவரா வந்தனால எனக்கு இங்க ஒண்ணும் ஏற போறதில்ல. டிப்ளமோ, பிஇக்கு ஃபேவரா வந்தாலும் எனக்கு இது ஒண்ணும் இறங்க போறதும் இல்ல. நம்ம எடுக்கிற வீடியோவ நம்ம கட் பண்றதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படியே போட்டு வர்றோம். ஒரு தம்ப்நெயில் கிடையாது. நம்ம வந்து ஒரு மைக்ல வச்சு பேச போறது கிடையாது. அப்படியே எடுக்கிறோம், அப்படியே அப்லோட் பண்றோம். நம்ம அந்த அந்த குரூப்லயும் வாட்ஸ்அப்ல மட்டும் தான் ஷேர் பண்றேன். மத்தபடி நான் எங்கேயுமே ஷேர் பண்றது கிடையாது. நல்ல கன்டென்ட்னா ரீச் ஆகும் அவ்வளோதான். இல்லாட்டி விட்டுருவோம். நம்ம நம்ம வீடியோ போடுற போஸ்ட் கன்டென்ட் எடுத்து, இந்த போஸ்ட்ட கன்டென்ட் எடுத்து சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க சேனல்ல நல்லா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, நல்லா வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் பண்றதில்ல. எடுக்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள ஷேர் பண்றோம் உண்மையா. உள்ளத ஜட்ஜ்மென்ட்ல உள்ள ப ப இந்த 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 ஜட்ஜ்மென்ட்ல போட்டிருக்கு. நான் அத படிச்சு சொல்றேன். சொன்ன உடனே மாடர்ன் சர்வே இன் தமிழு அவர் தான் ஹெல்ப் பண்றாரு. அவர் தான் கேஸ்க்கு ஐடியா குடுக்குறாரு. அவர் தான் ஒரு அம்மா இன்னைக்கு கமெண்ட் கேட்டிருக்கு. பிள்ளைய கிள்ளி விட்டு தொட்டில்ல ஆட்டி விடுறாரு. தொட்டி எங்க இருக்கு ஆட்டுறதுக்கு? நமக்கு தேவையா அதெல்லாம்? நெறைய சண்டை. இந்த ஐடிஐக்கும், பிஇக்கும், டிப்ளமோ பிஇக்கும் ஐடிஐ சண்டை. சண்டை போடணும்னு அவசியமே இல்ல.
நாளைக்கு தீர்ப்பு மாறுச்சுன்னா மாறுனது தான். இங்க யாருக்கும் யாருடைய வேலை வாய்ப்பை யாரும் தட்டி பறிக்கவும் இல்ல. இப்ப என்ன ஒரு மைனஸ்னா, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்கல்ல, கஷ்டப்பட்டு ஐடிஐயும் தான் படிக்கிறாங்க. ஐடிஐ, டிப்ளமோ, பிஏ தான் படிக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம்ல போய் எக்ஸாம் எழுதி நமக்கு நல்ல மார்க் வரும். நம்ம இத வச்சு நம்ம லைஃப் மாறிரும் அப்படின்னு கனவோட இருக்கிறவங்களுடைய கனவ காலி பண்ற எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நம்ம அத மறுக்கலையே. இப்ப யாரும் அத மறுக்கல. ஏன் அப்படின்னா, நமக்குன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. சுயமா திங்க் பண்ணக்கூடிய ஐடியா இருக்கு. நம்ம வந்து ஒரு வீடியோ ரோட் இன்ஸ்பெக்டருக்காக நம்ம வந்து ஐடிஐக்கு ஃபேவரா இதுவரைக்கும் ரோட் இன்ஸ்பெக்டர் சம்மந்தமா நான் போட்ட எல்லா வீடியோவிலயும் இந்த மாரி ஸ்க்ரீன்ல பேக்கிரவுண்ட்ல ஏதாவது ரூல் போய்க்கிட்டு இருக்கும், ஜிஓ இருக்கும். நம்ம அதத்தான் பேசியிருக்கோமே தவிர, நம்ம வேற எதுவும் தேவையில்லாம நம்ம பேசினதே இல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு குரூப்ல இந்த தீர்ப்பு வந்தவுடனே ஐடிக்கு ஃபேவரா பேசுறாரு, ஐடிக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்ல, அத பார்த்து சம்மந்தமே இல்லாம அதுக்கு சில பேர் இருக்கான். அவன் என்ன பண்றது? கமெண்ட் பண்ண. ஆமாமா அப்படின்னு கமெண்ட் பண்ண எதுக்குன்னே ஒண்ணும் புரியல. இங்க கமெண்ட்ல வந்து அழுகுறது. எதுக்கு? ஒண்ணும் ஆகப்போறதில்ல. இப்ப நாளைக்கே தீர்ப்பு மாறுச்சுனாலும் எனக்கு என்ன வந்துச்சு? இந்த எக்ஸாம் இந்த ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் எனக்கு என்ன லிங்க் இருக்கு? நான் ஐடிஐயா இருக்கணும். இல்ல ஐடிஐ முடிச்சவங்களுக்கும் எங்க வீட்ல யாராவது ஐடிஐ முடிச்சிருக்கணும். எதுவுமே கிடையாது. இல்ல நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். நான் இந்த எக்ஸாம் எழுதவே இல்ல. எதுவுமே இல்லாதப்ப, அப்ப ஐடிஐக்கு இப்ப ரோட் இன்ஸ்பெக்டருக்கு நான் வந்து ஐடிஐ ஐடிஐக்கு ஃபேவர்ன்னு சொல்றாங்க. ஜேடிஓவுக்கு நான் சொன்னேன், மஸ்ட் பாஸ் டிப்ளமோன்னு இருக்கு. ஸோ டிப்ளமோவுக்கு குடுத்துருக்கலாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அதே ரோ ரோட் இன்ஸ்பெக்டருக்கு எந்த டிப்ளமோ பசங்கலாம் என்னைய வந்து இந்த திட்டுனாய்ங்களோ, அவைங்கலாம் ஜேடிஓவுக்கு சார் நீங்க சொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்க. ரோட் இன்ஸ்பெக்டருக்கு டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு நான் வந்து கெட்டவன். ஆனா ஜேடிஓவுக்கு மஸ்ட் பாஸ் டிப்ளமோன்னு இருக்கு. அப்ப அதுக்கு வந்து நீங்க ஜேடிஓவுக்கு நீங்க டிப்ளமோ குடுங்க அப்படின்னு சொன்னா நான் நல்லவன். அப்ப இது வந்து என்ன இது லாஜிக்ன்னே புரியல. இப்ப இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டர் தீர்ப்பு எக்ஸாம் மேலயும், தீர்ப்பு மேலயும் யாரு மேல தவறு இருக்கு? யாரு இந்த பாதிப்புக்கு பொறுப்பு? இப்ப பிஇ முடிச்சவங்க, டிசிஇ முடிச்சவங்கலாம் மனசு கஷ்டப்படுறாங்க இல்லையா? அதுக்கு காரணம் யாருன்னு சொல்றது தான் இந்த பதிவு. எக்ஸாம கேன்சல் பண்ணணும்னு கமெண்ட்ல போடுறாங்க. டிப்ளமோ, பிஇக்கு வந்து படிச்சு வேஸ்ட்டு. ஐடிஐ சும்மா போனவன் பூரா வேலைக்கு போயிட்டான். அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. ஆகக்கூடி யாரு மேல கவல பண்ணணுமோ, யாரு மேல ஃபீல் பண்ணணுமோ, அங்க ஃபீல் பண்ணாம, தேவையில்லாத யாரோ மேல ஃபீல் பண்ணி, கவலைப்பட்டு சண்ட போடுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. ரியாலிட்டி என்ன அப்டின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்துலருந்து இப்ப வரைக்கும் நான் என்ன நடந்துச்சு சொல்லியிருக்கேன் டீட்டெயில்டா வித் டேட்டாவோட. ஸோ எல்லா மேட்டரும் கேட்டுட்டு, திரும்ப வந்து ஏதாவது பேசினா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ இந்த பாதிப்பு இருக்கு என்ன பண்றது? இது பாதிப்பு தான். டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும், பிஇக்கும் பாதிப்பு தான். இந்த பாதிப்ப சரி கட்ட வேண்டியது டிஎன்பிஎஸ்சி தான். அப்ப உங்களுடைய உங்களுடைய கேள்விகள் எங்க இருக்கணும்? டிஎன்பிஎஸ்சிட்ட கேளுங்க. இப்ப என்ட்ட கமெண்ட்ல கேட்கறாங்கல்ல சில பேரு. தேவையில்லாம கமெண்ட் டைப் பண்றாங்கல்ல. இல்ல குரூப்ல டைப் பண்றாங்கல்ல. அவைங்கலாம் அதே கமெண்ட்ட அங்க டைப் பண்ணணும். யாருக்கு? டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணுவாய்ங்களா? பண்ண மாட்டாய்ங்க. சரி அப்படியே கமெண்ட் டைப் பண்றீங்கல்ல, என் நம்பர் அங்க தான இருக்கு. நீ வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டா கமெண்ட் பண்றன்னா, நான் அதுல பண்ணலாம். நீ வந்து ஒரு அன்வான்டடா கமெண்ட் பண்ணீன்னா, என் நம்பர் அங்க தான இருக்கு. எதுக்கு கால் பண்ணலாம்ல? கால் பண்ணி பேசலாம்ல, கமெண்ட் பண்ணலாம்ல. அதுக்கு உனக்கு திறம இல்ல. ஒரு பேக் போன் இல்ல. ஏதோ ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி, உன் மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு, நீ வந்து ஒரு என்ன சொல்றது? சொன்னா அசிங்கமா இருக்கும். அத மாரி நீ வந்து கமெண்ட் பண்ற. நானும் கமெண்ட் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றாங்க, நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க பர்சனலா, "ஏன் சார் நீங்க கமெண்ட் பண்றீங்க? விட்டுருங்க அந்த 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 நாய்கள பத்தி" அப்படின்னு. அந்த குரூப்ல இருக்கிற நல்ல பிஇ படிச்சவங்க, நல்ல டிசி படிச்சவங்க சொல்றாங்க என்ட்ட. அப்ப எல்லா பிஇ படிச்சவங்களும் அப்படி இல்ல. சில பேர் தான் இப்படி இந்த மாரி என்ன பண்றாங்க, கோவப்படுறது நியாயம் தான். அது யார் மேல கோவப்படணுமோ அங்க போய் கோவப்படணும். இப்ப வந்து எனக்கு இப்ப தான் புரியுது. நான் தான் இந்த கேஸ் போட சொன்னேன்னு இவங்க வந்து ஏதோ ஒரு மைண்ட்ல இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அதுக்கு நான் ஃபுல்லா விளக்கியாச்சு. கேஸ் நான் ஃபர்ஸ்ட்டு இந்த நோட்டீஸ் பண்றதுக்காக நான் எப்ப வீடியோ போட்டேன், எப்ப கேஸ் போட்டாங்க. இதுமாரி நமக்கு வந்து எல்லாருமே சென்ட் பண்றாங்க. ஜேடிஓ வழக்கும் நம்மட்ட இருக்கு. ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு நம்மட்ட இருக்கு. மோட்டார் இன்ஸ்பெக்டர் ஒரு சார் நமக்கு அனுப்புறாரு. அதே மாரி ஃபிஷரீஸ்ன்னு கேட்குறாங்க. எல்லாமே நம்ம தொகுத்து அத செக் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றோம். அதுல என்ன நான் வந்து இந்த மாரி ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு நான் டிஸ்ப்ளே பண்றேன் அவ்வளோதான். அத வந்து ஒருத்தன் கமெண்ட்ல கேட்கும்போது அந்த அந்த கமெண்ட் நியாயமா இருந்தா நாங்க ஓகே பண்றோம். ஸோ இப்ப இந்த ரோட் இன்ஸ்பெக்டர பத்தி நான் டீட்டெயிலா சொன்ன பிறகும் நீங்க வந்து இல்ல வந்து அப்படி ஆகும், இப்படி ஆகும்னா, அது உங்களுடைய மைண்ட் செட்டு. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அதனால நல்ல பிஇ படிச்சவங்க, அதாவது
ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல சுயமா திங்க் பண்ணக்கூடிய பிஇ முடிச்ச, டிசிஇ முடிச்ச நண்பர்கள், தம்பிகள் நம்மகிட்ட பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே தெரியும். தவறு யார் மேல இருக்குன்னு. ஐடிஐ மேலயோ, டிப்ளமோ மேலயோ, பிஇ மேலயோ, டிஎன்பிஎஸ்சி மேலயோ, கோர்ட் மேலயோ யாரு மேல தவறு இருக்குன்னு உண்மையாலுமே எனக்கு தெரியும். ஒரு அம்மா சொல்லுது, இன்னைக்கு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்கு. அந்த அம்மா பேர் சொல்ல வேணாம் பாவம். அந்த அம்மா புதுசா ஒண்ணு கிளப்பி விடுது. அது என்ன கமெண்ட்னா, நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்ப. எல்லாருமே என்னைய வந்து நீங்க வந்து ஐடிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எல்லாருமே. எல்லா குரூப்லயுமே. யாரோ ஒரு பையன் அகிலா மாதேஷ் அவங்க பொண்ணா? ஆனான்னு தெரியாது. அவங்க கமெண்ட்ட பாருங்க. ஐடிஐ ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃபீச்சர் வேண்டாமா? அது என்ன சும்மா டிப்ளமோ பி ஸ்டூடண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் பண்றீங்க? ஐடி ஸ்டூடண்ட் பாவம். அதாவது நான் வந்து ஐடி ஸ்டூடண்ட்டுக்கு ஃபீச்சர் வேணான்னு சொல்றேன்னா, நான் டிப்ளமோ பிஇ பசங்களுக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னுரிமை தரேனா. எல்லாருமே நான் தான் ஐடிஐ கேஸ் போட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அம்மா புதுசா வந்து இங்க வந்து என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த கமெண்ட்ட பாருங்க. நான் வந்து இந்த மாரி ஸ்மைலி போட்டிருந்தேன். உடனே வந்து, "உங்களுக்கெல்லாம் எங்கள பார்த்தா அவ்வளோ கேவலமா இருக்குதாய்யா?" அது கீழ. "உன்ன விட நாங்க ஒண்ணும் கேவலம் இல்ல. உனக்கு என்ன அப்படி சிரிப்பு வருது? நீ பண்ற வேலைக்கு நாங்க எவ்வளவோ பரவால்ல. பி கேர்ஃபுல்." நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்துட்டேன். பயந்துட்டேன்னு சொல்லு. பயந்துட்டேன்ம்மா. அ பி கேர்ஃபுல். ஓகே நான் பயந்துட்டேன். அடுத்து அந்த அம்மா கமெண்ட் போட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்க? "உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் டிப்ளமோ அண்ட் பிஇ படிச்சவங்க மேல தான் இருக்கு. அப்ப ஐடிஐ படிச்சவங்க எல்லாம் தெருவுல போறதா? அவங்க எல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியலையான்னு?" எவனாவது நம்புவானா இத? என்னைய போய் ஐடிஐக்கு ஃபேவரா இல்ல, டிப்ளமோ, பிஇக்கு ஃபேவரா இருக்கேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆளு இந்த ஆளு தான். அத உங்ககிட்ட காட்டணும்ல உங்ககிட்ட. அடுத்து இவங்க ஒரு அம்மா இருக்கு. இந்த சோழன் சோழன் நான் நெனைக்கிறேன். இந்த பையன் ஒரு கமெண்ட் போட்டிருக்காப்ல. என்ன போட்டிருக்காப்ல அப்டின்னா, இந்த பையன் ரோட் இன்ஸ்பெக்டர் வேல வந்து இந்த தேர்வு எழுதுனாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே நம்ம மேல வந்து ரொம்ப இதா இருக்காங்களாம். கோவமா இருக்காங்களாம். இந்தா இருக்காங்க. இந்தா இருக்கு. இந்த அம்மா சோழன் போட்டிருக்காப்ல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும் வெயிட் அண்ட் சி. பிள்ளையும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டிவிட்டு ஆட்டி விடுற ஆள் தானே நீங்க. 2000 பேர் சமக்கட்டுல இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. அதாவது என்ன அப்டின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு வேணும்னு எனக்கு என்ன வந்துச்சு? நானா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேனா? இல்ல இது இப்ப நான் இந்த வீடியோ போட்ட காரணம் இந்த ஒரு கமெண்ட் நாங்க தான கேஸ் போட்டோம் அப்டின்னு நெறைய கமெண்ட் இருக்கு பின்னால. இப்ப வந்த கமெண்ட் இதெல்லாம். அப்புறம் என்னன்னா 2000 பேர் எவ்வளோ செம்ம கடுப்புல இருக்காங்க கடுப்புல. கடுப்புல இருந்தா என்ட்டு போட்டு எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ட்ட ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? என் மேல 2000 பேர் கடுப்புல இருக்காங்க. அதுவே தப்பு. எனக்கும் இந்த கேஸ்க்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒரு கேஸ அப்டேட்ட வீடியோவா போடுற என் மேல 2000 பேர் கடுப்புல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சுயமா திங்க் பண்ற அறிவு இருக்கா? இல்லையா? இந்த ஐடிஐ கேஸ் என்ன? இந்த கேஸ யாரு போட்டது? இந்த கேஸுடைய தன்மை என்ன? இல்ல இந்த மாடர்ன் சர்வேயிங் தமிழ் டீம் என்ன? அப்டின்னு அத பத்தி ரொம்ப திங்க் பண்ணாம, கொஞ்சம் கூட இது பண்றாங்க. அடுத்து நான் ரிப்ளை பண்ணி நமக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த கோர்ட் கேஸ்க்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? கேஸ் போட்டது யாரு? நான் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுனேன்? நான் சொல்லியா அவங்க கேஸ் போட்டாங்க? அவங்க யாருன்னு கூட தெரியாது. அப்படின்னு நான் வீடியோ கமெண்ட் போட்டிருக்கேன். உடனே திரும்ப அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு? அந்த சோழன் தம்பியோ, அண்ணனோ ஓகேவா போட்டிருக்காப்ல. எல்லாரும் படிக்காம தான் கேஸ் போட்டிருக்காங்களா ப்ரோ? நாங்க நெக்ஸ்ட் மூவ்னு போயிட்டு தான் இருக்கோம். எங்க ஈக்குவாலிட்டி வேணும்னு தான் கேட்கிறோம். சரிங்களா? படிக்கலன்னு நீங்க பார்த்தீங்களா? இப்ப என்ன சொல்றோம்? இதுக்கு சம்மந்தம் இருக்கா? 2000 பேர படிச்சு எக்ஸாம் எழுத சொல்லு. பாஸா சொல்லுப்பா அப்படின்னு. என் மேல கோவப்படாம படிக்க சொல்லுப்பாங்கிறான். நீ வந்து எல்லாரும் படிக்காம தான் கேஸ் போட்டுருக்காங்களான்னா, கேஸ் போட்டது யாரு? அங்க போய் புலம்பாம இந்த கமெண்ட்ல வந்து புலம்புறேன்னா, அப்ப உனக்கு என்ன நாலேட்ஜ் இருக்கு? இங்க வந்து கமெண்ட் எதுக்கு நீ புலம்பணும்? நான் வந்து உள்ள டேட்டாவ அப்லோட் பண்றேன். அது உனக்கு சேனா எஸ், நோனா இந்த 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 ஜட்ஜ்மெண்ட் தப்புன்னு சொல்லு, இல்ல டிஎம்எஸ்சி தப்புன்னு சொல்லு ஓகே. என்ட்ட வந்து உன் மேல கான்ல இருக்காங்க, உன் கடுப்புல இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. நீ அப்படி இரு, நீ இப்படி இரு. ஏய் இந்தா, ஏய் அந்தா, ஏய் இந்தா அப்படின்னா, எனக்கு என்னடா வந்துச்சு? இல்ல புரியல எனக்கு. இப்ப இப்படி கிளிக் பண்ணிட்டு, இந்த இருக்குல்ல ஹைட் யூசர் பண்ணேன்னு வச்சுக்கவேன், நீ அடுத்து எந்த கமெண்ட்டும் போட முடியாது என் சேனல்ல. ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா, நீ போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு லாபம் தானே. அ இந்த இருக்கு. ரிமூவ் பண்ணா கூட டெம்பரரியா போகும். நான் ஹைட் பண்ணி வச்சுக்கவேன், நீ அடுத்து இந்த சேனல்ல நீ கமெண்டே போட முடியாது. அப்ப நான் அப்படி பண்ணவே இல்ல. ஏன் என்ன வச்சிருக்கேன்? இந்த மாரி காட்டுறதுக்கு தான். நீ சரியான இதா இருந்தா, டிஎன்பிஎஸ்சி மெயில் கமெண்ட் போட்டுருக்கணும். இந்த மாரி எங்க எங்க உரிமைய குடு, எங்க உரிமைய குடு, எங்க இத குடுன்னு அங்க அங்க போட்டுருக்கணும். நீ இங்க வந்து போட்டுட்டு ஏன் போடுற? எங்க ஒரு பாதிப்பு எங்க இருக்கோ, அங்க போய் பேசாம, அங்க போய் போடாம, சம்மந்தமே இல்லாம கேஸ் போட்டவங்க ஒருத்தர் இருக்காங்க. அது காரணம் ஒருத்தர் தான். இங்க வந்து நீ வந்து புலம்புறேன்னா, அப்புறம் என்ன மாரி நீ நீ வந்து இப்ப நீ போட்ட எல்லாரும் படிக்காம கேஸ் போட்டதுக்கு யாருன்னு அங்கேயும் சொன்னா, எல்லாரும் படிக்காம தான் கேஸ் போடுறாங்களா? நாங்க நெக்ஸ்ட் மூவ்ன்னு போயிட்டே இருக்கோம். போயிட்டே இரு. இங்க எதுக்கு வந்து புலம்பிக்கிட்டு இருக்க? எங்க ஈக்குவாலிட்டி வேணும்னு தான் கேட்கிறோம். கேளு. அத டீம் மினிஸ்ட்ட கேளு. டீம் மினிஸ்ட்ட கேளு. 1 1/2 வருஷமா எக்ஸாம் எழுதின பத்தி பாதி பேர் ஜாப் போயிட்டோம். சந்தோஷம்.
எங்களோட ஹார்ட் ஒர்க் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கன்னு தான் இங்க பேசணும். அதான் டிஎன்பிஎஸ்சிட்ட பேசணும்ல. நீங்க என்னமோ ஜீனியஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அப்படி படிப்பாளியா இருந்தா யுபிஎஸ்சி, இஎஸ்சி கிளியர் பண்ணி வீடியோ போடுங்களேன். எனக்கு தேவையில்லப்பா. நான் ரோடு இன்ஸ்பெக்டர் தான் போவேன்னு தொங்க மாட்டேன். ஒரு எக்ஸாம் எழுதுவேன். பாஸ் ஆகலன்னா இன்னொரு எக்ஸாம் போயிருவேன். அவ்வளோதான். நீ இப்ப நீ ஏன் தொங்கிட்டு இருக்க? ரோடு இன்ஸ்பெக்டர பொறுத்து தொங்கிட்டு இருக்கயில்ல. ஈக்குவாலிட்டி கேட்க வேண்டிய இடம் டிஎன்பிஎஸ்சி. யுபிஎஸ்சி எனக்கு அச்சீவ்மென்ட் யுபிஎஸ்சி தான் எனக்கு அச்சீவ்மென்ட்னா நான் அங்கவே எக்ஸாம் எழுதி போயிருப்பேன். யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவேன். நான் ட்ரை பண்ணுவேன். நான் ஃபெயிலா போறேன். திரும்ப எழுதுவேன். திரும்ப ஃபெயிலா போறேன். திரும்ப எழுதுறேன், போறேன். அது வந்து இது. ஏன் வந்து நான் என்ன சொல்றேன், 2000 பேர் என் மேல கான்ல இருக்க வேணாம். எக்ஸாம்ல படிக்கலாமே அப்படின்னு நான் கேட்டதுக்கு கமெண்ட் போட்டுருக்காங்க. என்ன போட்டுருக்காங்க? நீங்க என்னமோ ஜீனியஸ். நான் ஜீனியஸ் இல்ல. நீ ஜீனியஸ் தானே. உனக்கு அறிவு இருக்குல்ல. இந்த கேள்வி யார்ட்ட கேட்கணும்? யார்ட்ட கேட்கணும்? எங்க 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 ஈக்குவாலிட்டி வேணும்? இந்த கேள்விய. ஹார்ட் ஒர்க் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேள்விய எங்க கேட்கணும் நீங்க? டிஎம்எஸ்சி கேஸ் போட்டுருக்காங்களே யாரு? அத யார் கேட்கணும்? டிஎம்எஸ்சி கேட்கணும். எனக்கு என்ன செய்ய போறீங்க? ஒண்ணுமில்ல. சரி நம்மளும் சரி இந்த ரோல் ஸ்பெக்டர பத்தி இப்ப நெறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நல்ல நம்மளோட எல்லாம் தெரிஞ்ச பிஇ முடிச்சவங்க ரொம்ப வந்து இப்ப ஃபீல் பண்றாங்க. டிப்ளமோ முடிச்சவங்க ஃபீல் பண்றாங்க. சார் நீங்க சொல்றது நீ வந்து ஒண்ணும் இது பண்ண வேணாம். அத விட்டுருங்க. நீங்க போறத போடுங்க. அது யாருக்கு போய் சேர்ந்தா போதும்ன்னு. நம்ம இன்னும் சொல்றோம். ரோடு இன்ஸ்பெக்டர் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா இவ்வளவு நாள் வரைக்கும் மாடர்ன் சர்வே இன் தமிழ் வந்து ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஃபேவரா இருந்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அம்மா புதுசா யாரோ வந்து நீ டிப்ளமோ பிஇக்கு ஃபோக்கஸ் பண்றன்னு ஒரு கமெண்ட். அப்ப இங்கேயும் ஒரு குத்து, அங்கேயும் ஒரு குத்து குத்தி விடுவாங்க போல. இது எந்த விதத்துல லாஜிக்ன்னு நமக்கு தெரியல. சரி போனது போகட்டும் ஓகே. அப்படிலாம் கவலை இல்ல. நம்மளுடையது என்ன அப்படின்னா, இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கருத்து இருக்குன்னா, இதுல ஐடிஐ மேலயோ வழக்கு போட்டவங்க மேல தவறு இல்ல. டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் விட்டிருந்தா, இந்த ப்ராப்ளமே இல்ல. சரி விட்டாச்சு சார். நாங்க இப்ப எக்ஸாம் எழுதிட்டோம்ல என்ன பண்றது? அப்படின்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி கேளுங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கு வெயிட் பண்ண வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஸோ எனக்கு வரக்கூடிய அப்டேட்ட நான் வீடியோவா கன்வெர்ட் பண்றேன். உங்களுக்கு இஷ்டம்னா பார்த்துட்டு போங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு என்ன அப்டின்னா, இப்ப நான் வந்து எனக்கே என்ன தோணுது அப்டின்னா, இவங்க பண்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இந்த கேஸ் போடு அப்டின்னு சொல்லும்போது, நம்ம நம்ம கேஸு நம்ம இந்த நம்ம கோர்ட்டு, கேஸு எல்லாமே நமக்கு ஷேர் பண்றாங்க. நம்ம வீடியோவ அப்லோட் பண்றோம். இதுல எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே மத்தவங்க ஒரு கேஸ் போட்டா என்ன? போடலனா எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா உண்ம புரியாம, ரியாலிட்டி புரியாம, ஐடி முடிச்சவங்க கூட போய் சண்ட போடாம உங்களுடைய இப்ப டிப்ளமோ இருக்கீங்க அப்டின்னா, அடுத்த ஃபோக்கஸ் என்ன? அடுத்து என்ன பண்றது? அப்டின்னு போங்க. இல்ல இந்த ரூல் இன்ஸ்பெக்டர் வழக்கு மூவ் பண்றேன்னா மூவ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் கொண்டு வரணும்னா கொண்டு போங்க. அது உங்களுடைய இஷ்டம். அது எனக்கு என்ன வந்துச்சு? இப்போதைக்கு தீர்ப்பு ஐடிக்கு தான் வந்திருக்கு. நீங்க நீங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருந்தாலும், அடுத்து எந்த கோர்ட்ல கேஸ் இருந்தாலும் இப்போதைக்கு வேலைவாய்ப்பு ஐடிக்கு தான் போட்டுருக்காங்க. நாளைக்கு தீர்ப்பு மாறுதா? தீர்ப்பு மாறத்தான் போகுது. இது மாறும்போது நான் வீடியோ போடத்தான் போறேன். அப்ப எனக்கு என்ன வந்துச்சு? ஐடிஐக்கு ரோல் இன்ஸ்பெக்டருக்கு ஐடிஐக்கு தான் போகும்னு டிஎன்பிஎஸ்சி போட்ட ஆர்டர் இருக்கு. நான் சொல்லல. டிஎன்பிஎஸ்சி கேட்க வேண்டிய கேள்விகள நீங்க டிஎன்பிஎஸ்சிய உங்களுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்ல. டிஎன்பிஎஸ்சி திட்டுனோம்னா, டிஎன்பிஎஸ்சிய விட டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. மெயில் இருக்கு. என்ட்ட கமெண்ட் கேட்கிறவன் பூரா தைரியமானவனா இருந்தா, அதே கமெண்ட்ட அங்க கேட்கலாம்ல. கேட்டா அவங்க வாயில குத்துவாங்க படுக்க வச்சு. அப்ப இங்க கேட்கிறது. இங்க கேட்கிற ஆளா நீ நல்ல ஆளா இருந்தா, என் நம்பர் அக்கவுண்ட் இருக்கு WhatsAppல கேட்க வேண்டியது தானே. நான் பதில் பேசுவேன்ல. உன் உன் கேள்வி என்ட்ட கேளு நான் ரிப்ளை பண்ணுவேன்ல. ஏதோ தேவையில்லாம பேசிக்கிட்டு ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு மேல ஐடிஐக்கு எந்த விதமான அவங்க யாரையுமே டிப்ளமோவோ, பிஇயோ போஸ்டிங் போடான்னு சொல்லவே இல்ல. அவங்க சொன்னது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு போஸ்டிங் போடு அவ்வளோதான். அத போட வேண்டியதும், போடாம இருக்க வேண்டியதும் டிஎன்பிஎஸ்சி, கோர்ட்டு, கோர்ட்டினுடைய ஆர்டர் இதுதான். அத எடுத்து உங்களுக்கு வீடியோவா போடுறது நம்ம. உங்களுடைய தேவைகள் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா நம்மட்ட கேட்கலாம். "நீ ஏன் இந்த மாரி பண்ற? நீ ஏன் இந்த மாரி பண்ற?" அப்படின்னு இவங்களா எனக்கு என்னன்னா ஒருத்தன் ஒரு தப்பா வந்து ஒரு ஐடியா வச்சுக்கலாம். ஒருவேளை இவர் வந்து ஐடிக்கு ஃபேவரா வீடியோ போடுறாரு. அப்ப இவரு வேணா அவருக்கு லிங்க் வச்சிருக்கு. அவங்க ஹெல்ப் பண்ண சொல்லலாம். சம்மந்தமே இல்லாம எல்லாருமே தான் முட்டாளா இருப்பாய்ங்க. ஒரு குரூப்ல அந்த 13 தொகை என்ன பண்றது மாரி, சரி ஒருத்தனாவது "ஏய் இல்லப்பா கேஸ் போட்டது ஐடிஐ. இவர் வந்து அதுல உள்ளத தான் சொல்றாரு. இவர் யாரையுமே கேள்விப்பட சொல்லவே இல்ல" அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டானா குரூப்ல? தெரியும் எனக்கு. இவங்களே பேசிருவாய்ங்க போல. நீ நீ அது நமக்கு ஒண்ணும் புரியல. சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறவன் தான் ஜெயிப்பாய்ங்க. ஒருத்தன் சொல்றத கேட்டுக்கிட்டு பின்னால ஃபாலோ பண்றவனுக்கு தெரியாது. நான் சொல்லி ஒரு ஆளு கேஸ் போட்டு அது எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். இல்ல என்னை சார்ந்தவங்க அந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும்.
எனக்கு ஏதாவது லிங்க் இருக்கணும். எதுவுமே இல்ல எனக்கு. அப்ப நான் நாளைக்கு அது எனக்கு இப்ப தான் தெரியுது. இப்போ ஒரு தம்பி சொன்னாப்புல என்கிட்ட, இந்த மாரி சொல்றாங்கன்னு. கமெண்ட்லயும் போட்டிருந்தாப்புல. இந்த மாரி நான் திங்க் பண்ணவே இல்லையே! சரி ஓகே. எப்படியும் நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாச்சு. நமக்கு கன்டென்ட் கிடைச்சுச்சு. அப்படின்ட்டு போ வேண்டியது. ஸோ அதனால என்ன அப்படின்னா, அ ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இன்னொரு வழக்குக்கு யூஸ் ஆகுமான்னு பார்க்கணும். அவ்வளதானே தவிர, தேவையில்லாம வந்து அ எங்க பேசணுமோ அங்க பேசணும். எங்க சண்டை போடணுமோ சண்டை அங்க போடணும். அத விட்டு போட்டு தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. இப்போ இதான் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்கு மேல ஐடி முடிச்சவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எதுவும் கிடையாது. அவங்க அவங்க தேவைக்கு கேஸ் போட்டுருக்காங்க. கேஸ் போட்டுருக்காங்க. வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க கேஸ் போடுங்க. வெற்றி பெறுங்க. அது என்ன ஆகப் போகுது அதனால? எல்லாருக்கும் கேஸ் போடுறதுக்கு உரிமை இருக்கு. எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஐடிஐ போடுறாங்க. ஏன் கேஸ் நீங்க போடவே இல்லையா? பிஇ போடவே இல்லையா? எத்தன ஏஇ வழக்கு கேஸ் போட்டுருக்காங்க. எல்லாரும் வழக்கு போடுறதுக்கு உரிமை இருக்கு. வழக்கு போடுறது அவங்க உரிமை. அந்த வழக்கு தீர்ப்பு சாதகமா வரதும், சாதகமா வரதும் கோர்ட்ட பொறுத்து இருக்கு. அப்போ ஒருத்தர் ஐடிஐ கேஸ் போட்டா, ஐடிஐ கெட்டவன், ஐடிஐ மோசமானவன், ஐடிஐ அப்படி இப்படி அவனுக்கு நாலேட்ஜ் இல்ல. கமெண்ட்ல ஐடிஐக்கு நாலேட்ஜ் இல்லன்னு போடுறாங்க. எப்படி போய் வேலை செய்வியான்னு போடுறாங்க. எப்படி பப்ளிக்க போய் இவன் ஃபேஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. ப்ரமோஷன்ல போறவங்களுக்கு ஐடிஐ முடிச்சா என்ன தெரியும்னு போடுறாங்க. அப்ப எல்லா ஏஇ முடிச்சவங்களுக்கும் ப்ரமோஷன் எல்லாம் தெரிஞ்சிருதாமா? ஐடிஐ ஒருத்தன் கமெண்ட்ல கேட்டிருக்காப்புல, ஐடிஐ முடிச்சவங்க அப்படியேவா இருப்பாங்க? ப்ரமோஷன்ல ஜேடிஓ ஆவாங்கல்ல, இதான் ஆவாங்கல்ல, அப்ப டிப்ளமோ தான டிப்ளமோ படிப்பு உள்ள ஜேடிஓ ஆகுறாங்கல்ல, அப்படி கேட்கிறாப்புல. அப்ப பிஇ முடிச்சு ஏஇயா போறவன் ஏஇயாவே இருக்கான். அவங்க அடுத்து இஇ ஆகுறது இல்லையா? எஸ்இ ஆகுறது இல்லையா? சிஇ ஆகுறது இல்லையா? சோ இங்க வந்து உள்ள போறதுக்கு தான் படிப்பு. அங்க போய் நம்ம வந்து மேற்கொண்டு மூவ் பண்றதுக்கு, நம்ம அங்க போய் தான் பழகிருவோம். நம்ம பிஇல படிச்சோம்ல, படிப்பது எல்லாம் அங்க நம்ம யூஸ் பண்றோமா? M1, M2, M3, M4 இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோமா அங்க? கிடையாதுல்ல. நம்ம வேலை எப்படி செய்றோம், அதான் யூஸ் ஆகிரும். ஐடி ஸ்டூடண்ட் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அவர் நாலேட்ஜே இல்ல. ஒருத்தரு பெயிண்டிங் பண்றாரு. அவருக்கு வந்து வந்து இப்ப தான் அவருக்கு பாஸ்ட்னே தெரியல. இருண்டு போகுது. இருண்டு போட்டுமே என்ன இப்ப? அவரு எக்ஸாம் எழுதியிருக்காரு. ஏதோ ஒரு மார்க் வாங்கியிருக்காரு. வேலைக்கு போயிட்டு போறாரு. உங்களுடைய கோரிக்கை என்ன? நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம். நம்ம வந்து நல்லா படிச்சிருக்கோம். நம்ம எழுதியிருக்கோம். நமக்கு இல்லன்ட்டாங்கன்னு அந்த ஆதங்கம், அந்த வருத்தம், அந்த வலி புரியுது. ஆனா, அந்த வலிய காட்ட வேண்டிய ஆட்கள் வந்து யாரு? எந்த இடத்துல காட்டணும்னு அதத்தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஐய்யயோ! அம்மம்மான்னு கமெண்ட்ல புலம்புறது, கண்ட கண்ட குரூப்ல ஏதாவது ஒண்ண பேசுறதுனால ஒரு புண்ணியம் இல்ல என் நண்பர்கள். புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய வலிகளும், வேதனைகளும் நீங்க எங்க பேசணுமோ அங்க தான் பேசணும். அத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. தேவையில்லாம எதுக்கு நீங்க எமோஷனலா பேசி நீங்களும் ஃபீல் பண்ணி மத்தவங்களும் ஃபீல் பண்ணி ஏன்? எல்லாருக்குமே எல்லாருமே இங்க எல்லாருமே ஈக்குவல் தான் இங்க. ஒருத்தன் அறிவாளி, ஒருத்தன் முட்டாள் அப்படிலாம் கிடையாது. படிப்பு நான் ஐடிஐ, நீங்க பிஇ, நான் பிஇ, நீங்க ஐடிஐ, நான் டிப்ளமோ, நீங்க ஐடிஐ. படிப்பு தான் இங்க வேற வேற தவிர, எல்லாருக்கும் எல்லாருமே ஈக்குவல் தான். ஒருத்தர் வந்து எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வாங்குறாரு, ஒருத்தர் லாஸ்ட் மார்க் வாங்குறாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனவரு பெரிய ஆளு, கடைசி மார்க் வாங்குனவருக்கு நான் ரொம்ப கீழ உள்ளவரா? அப்படிலாம் கிடையாதுல்ல. எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குல்ல. அப்ப நீங்க அந்த மாரி ட்ரீட் பண்ணுங்க. அப்ப நீங்க திங்க் பண்ணுங்க. தயவு செய்து நீங்க வந்து இந்த சண்டை போடுறது, ஆர்கியூ பண்றத விட்டுட்டு, அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு முயற்சி பண்ணி போங்க. உங்க கோரிக்கை என்ன கோரிக்கை இருந்தாலும் நீங்க டிஎன்பிஎஸ்சில கேளுங்க. இப்ப என்கிட்ட ஒரு இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி நல்லா எழுதி, சார் நான் ரிசல்ட் வந்தா நான் டாப் 10க்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு பையன் பேசினாப்புல. அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அந்த ரோட் இன்ஸ்பெக்டர் வழக்குனால ஐடிஐ மாணவர்கள் மேல எல்லாரும் கோவமா இருக்காங்க. நீங்க தான் இந்த கேஸ் போட சொன்னீங்கன்னு உங்க மேலயும் நெறைய பேரு குரூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இல்லன்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். நீங்க வந்து நாங்க வந்து அந்த அந்த குரூப்ல பேச முடியாத சூழ்நிலையா இருக்கும். நீங்க வந்து ஒரு பொதுவான கருத்த முன்வையுங்க. அப்படின்னு அந்த பையன் வந்து டாப் 10க்குள்ள வருவாரு. ஆனா பிஇ படிச்சனால அந்த பையனுக்கு உள்ள வரல. மார்க் இல்ல. அவங்க போலாம்ட்டாங்க. அந்த பையன் வந்து என்ட்ட பேசும்போது எவ்வளவு வலியா பேசியிருப்பாரு. அந்த பையனுக்காகவும் இன்னொரு பையன் பேசுறாரு. அவருடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்தோனே கல்யாணம் பண்றதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ரிசல்ட் வராம போச்சு. அப்ப கல்யாணம் பண்றதுக்கு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. அவங்களுடைய வலிகள வந்து இங்க பதிவு பண்றது அந்த வீடியோ. நீ என்ன கமெண்ட்ல போட்டாலும், எனக்கு இந்தா இத கிளிக் பண்ணிட்டு இத பண்ணா முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் தெரியாது. ஆனா அதுக்காண்டி வீடியோ போடல. என் மேல நம்பிக்கைய வச்சு இருந்தாங்க இல்லையா? டிப்ளமோ, பிஇ முடிச்சு இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வராம போனாங்க இல்லையா? அவங்க என்ட்ட ஃபீல் பண்ணாங்க இல்லையா? அந்த அவருக்காண்டி இந்த பதிவு சார் நீங்க இத போடுங்க சார். அப்படி சொன்னாங்க இல்லையா? அதான் அந்த பதிவு. இதுக்கு மேல உங்க இஷ்டம். அது நமக்கு தேவையில்ல. தேங்க் யூ. அதனால நீங்க நீங்க ஐடிஐ முடித்த மாணவர்களோ, பிஇ முடிச்சவங்க, டிசி முடிச்சவங்க உங்கள தான் திட்டினாலோ, பேசினாலோ, நீங்க எதையும் காதுல வாங்காதீங்க. நல்ல நாலேட்ஜ் உள்ள பிஇ படிச்சவங்க, டிசி படிச்சவங்க நம்மள யாரும் இந்த மாரி தேவையில்லாம பேச மாட்டாங்க. அது வேணாம். அவங்க வேலைய பார்க்கட்டும் அவ்வளோதான். எக்ஸாம் எழுதணும். நான் நல்லா பண்ணியிருக்கேன். நான் உண்மையா படிச்சிருக்கேன். உண்மையா எழுதியிருக்கேன் அப்படின்னா,
அந்த ஆண்டவன் நமக்கு பண்ணுவாரு. ஒருத்தர அடிச்சு, ஒருத்தர ஏமாத்தி, ஒருத்தர வந்து தூண்டி விட்டு வேலைய பார்க்குறாங்க அப்டின்னா, அதுக்கு அந்த ஆண்டவன் என்ன பண்ணுவாரு? இது பண்ணுவாரு. அதுக்காண்டி இவங்களுக்கு ஃபேவரா பேசிட்டு இன்னொருத்தருக்கு அன்ஃபேரா பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எது ரூல் இருக்கோ நான் சொல்லப் போறேன் அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஸோ ரியாலிட்டி இதுதான். ஸோ ரோடு இன்ஸ்பெக்டருடைய ஆதி முதல் இறுதி வரை நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயிலா. யாரு மேல தப்பு இருக்கு? யாரு காரணம்? யாரு பொறுப்பு இல்ல? அப்படின்னு. இதுக்கு மேல அவங்க புரிஞ்சா புரியட்டும். இல்லாட்டி நமக்கு ஒண்ணும் சொல்ல முடியாது. பார்க்கலாம். தேங்க் யூ.